நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் 12வது வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த மீன ராசி. ஜோதிடத்தில் கிரக பயிற்சி அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சனி பயிற்சி, இந்த 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சிங்கிறது 12 ராசிக்குமே அவங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, நிதி சார்ந்த முன்னேற்றத்துலையும் சரி நிறைய மாற்றத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான வாய்ப்புகள் என்ன, என்ன செஞ்சால் பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சக்தி பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கிறது ஒரு அசாத்தியமான விஷயம். ஆனால் வேதத்தின் கண்ணா விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் நமக்கு நாளைய தினத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் சாத்தியமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது நாம் நாளைய தினத்தை திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு நடக்க ஒரு நாள் முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டு செயல்படுத்தினா வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். நமக்கு அதுவே சுப பலன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள கரை புரண்டு ஓடும் உற்சாகம் நமக்கு 1000 யானை பலத்தை கொடுக்கும். அதே போல் சுப பலன் வந்துச்சுன்னா அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப திட்டமிட்டு நாளைய தினத்தை நம்மளால் பிரச்சனைகளை சமாளிக்க கொஞ்சம் யுக்திகளை வகுக்க முடியும். இனிமையான நாட்களை நம்மளால் உருவாக்க முடியும். அந்த வகையில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, இதை பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீன ராசி அப்படிங்கிறது குரு பகவானின் பரிபூர்ண அருளும் பெற்றது. ஆமாங்க, குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த மீன ராசியை சேர்ந்தவங்க. அதே போல் மீன ராசியில் பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். குரு இவர் அனைத்து விஷயத்துக்குமே தலைமை தாங்கக்கூடிய ஒருவர். உங்களோட உண்மையான வேண்டுதலும் சரியான காரணங்களும் இவர்கிட்ட பிரார்த்தனையாக வைக்கும் பொழுது உங்களோட அனைத்து நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு இருக்குது. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற அனைத்து செயலுமே வெற்றியை கொடுக்கும். காரிய தடைகள் அனைத்தும் விலகி செல்வ நிலை மேலோங்கி வளர குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்கவும், செயல்கள் அனைத்தும் செழிப்பாக நடக்கவும் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மீனராசிக்காரங்களுக்கு தற்பொழுது தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். இந்த கிரக நிலை மாற்றம் அப்படிங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு தொழில் விஷயத்தில் பக்கபலத்தை கொடுக்குது. பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமாக அலுவலக நிர்வாகமே செயல்படும். உங்களோட நிறுவன மேம்பாட்டிற்கு முழு ஆதரவுமே கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதிகாரிகள் கிட்டேருந்து பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். புதிதாக தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் உங்களுடைய முதலீடுகளை ரொம்ப கவனமாக செயல்படுத்துறது நல்லது. சிறிய அளவிலான முதலீடு பெரும்பாலான நன்மையை கொடுக்கும். பேராசை இல்லாமல் குறைந்த முதலீடு நல்லது. 3ஆம் நபரின் ஆலோசனையால் பெரிய முதலீடை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் வரக்கூடிய பக்க விளைவுகளுமே ரொம்பவுமே பெருசாக தான் இருக்கும். உங்களோட திறமையான செயல்களால் அனைத்து விஷயத்திலையுமே பொறுமையாக செயல்பட்டால் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் காதல் மற்றும் குடும்ப உறவுகள் என்ன மாதிரி அமையும் அப்படின்னு பார்த்தா, உறவு நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களோட துணையுடன் உற்சாகமான இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய புதுமையான நினைவுகளை உருவாக்கும் வாய்ப்புகள் நிறைஞ்சு காணப்படுது. உங்களோட வாழ்க்கை துணையுடன் உண்மையிலேயே மகிழ்ச்சியான நேரத்தை நீங்கள் செலவழிக்க போகிறீங்க. தம்பதிகள் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனால் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்க முடியும். உங்களோட ஒற்றுமை குடும்பத்தில் பல்வேறு நலன்களை கொடுக்கும். உங்களோட ஒற்றுமை குடும்பத்தில் உங்கள் மீது மதிப்பையுமே பலப்படுத்தும்.
உங்களோட அன்றாட பணிகளை கூட நீங்கள் ஒன்று சேர்ந்து மேற்கொள்ளலாம். உங்களுடைய உறவில் காதலும் பாசமும் நிறைஞ்சிருக்கும். நேசிக்கும் தருணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களோட உறவில் காணப்படக்கூடிய ஒற்றுமை நம்பிக்கையும் புரிதலையும் அமைச்சு கொடுக்கும். குடும்பம் மற்றும் நண்பர்கள் இடையிலான உறவுகள் சவால்களை கொடுக்கும். இருந்தாலுமே குடும்ப பந்தமுமே முழு ஆதரவு கிடைக்கும். அந்த முழு ஆதரவு வலுவாக அமைஞ்சிருக்கும். உங்களோட தொழில்முறை வாழ்க்கைக்குமே உங்களோட குடும்பத்தின் ஒத்துழைப்பு சிறப்பான பங்களிப்பை கொடுக்கும். அதே போல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மீனராசியில் உள்ளவங்களுக்கு நிதியில் உகந்த ஸ்திரத்தன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலையில் முன்னேற்றத்திற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த சூழ்நிலையில் உங்களோட முயற்சியில் உங்களுக்கு உதவுவதற்கு குடும்பம் மற்றும் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவாங்க. அவங்களோட ஊக்கமும் ஆலோசனைகளும் உங்களோட நிதி இலக்குகளை அடைய பேருதவியாக அமையும். இருந்தாலுமே பணம் சார்ந்த விஷயத்தில் முடிவுகளை நீங்கள் கவனமாக எடுக்கணும். மூன்றாம் நபரின் தலையீடு அல்லது யோசனைகள் உங்களோட நிதி நிலைமையை மோசமாக்கலாம். அதனால் கவனமாக நிதி நிலைமையில் செயல்படணும். புதிய முயற்சிகளில் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை செலவழிக்காமல் இருக்கிறது நல்லது. இருக்கிற நிதி நிலைமையை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தினாலே போதுமான வரை சிறப்பான பலன்களை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலுமே இந்த மாதம் நீங்கள் வெற்றி இலக்கை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். பணியிடத்தில் உங்களோட சிறந்த ஆலோசனை அப்படிங்கிறது மேல் அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமையும். சக ஊழியர்கள் உங்களுக்கு அதிக அளவில் ஆதரவு கொடுப்பாங்க. இருந்தாலுமே சட்டத்துறையில் பணிபுரியக்கூடியவங்க பதவி உயர்வு பெறுவதற்கு கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக உழைக்கணும். ஊடகம் மற்றும் திரைப்பட துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். திரைப்பட துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட யோசனையும் உங்களோட செயல்களும் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திறமையான முயற்சிக்கு மூத்தவர்களோட ஆதரவு தக்க சமயத்தில் பக்கபலமாக அமையும். இது உங்களோட வாழ்க்கையில் மிகவும் இனிமையான நேரமாக அமையும். ஏன்னா உங்களோட முழு படைப்புகளையுமே இந்த உலகமே அங்கீகரிக்கும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க உங்களோட தகுதிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். ஆசிரியர்களுமே மாணவர்களின் முழுமையான ஒத்துழைப்பும் பெற்று உங்களோட சிறப்பான செயலுக்கு பாராட்டு பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. எல்லோருமே உங்களோட பணிகளில் நீங்கள் சீரும் சிறப்புமாக செயலாற்றுவதன் மூலம் அதற்கான பயன்களையும் அதற்கான பெருமைகளையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் உங்களோட பணிகளில் தீவிரமாகவும் கவனமாகவும் செயல்படுறது பல வகையிலும் நன்மையை பெற்றுக் கொடுக்கும். தொழில்முறை வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா, புதிய வணிகத்தை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் குறிப்பாக முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுறது நல்லது. கூட்டாண்மை வணிகத்திற்கு இது பொருந்தும். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. தவிர்க்க முடியாத பட்சத்தில் வேணால் குறைந்த அளவில் கூட்டாளர்களை வச்சுட்டு வணிகம் நடத்துங்க. வாடிக்கையாளர்கள்கிட்ட நன்மதிப்பை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் உங்களோட முயற்சிகளை தீவிரமாக மேற்கொள்ளணும். மொத்தத்தில் தொழில்முறை வாழ்க்கைக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய மாதம் அப்படின்னு தானே சொல்லணும். எந்த ஒரு அசால்ட்டான விஷயங்களுமே உங்களுக்கு பெரிய விஷயத்தில் பாதிப்பை கொடுத்துடும். பணம் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே ஒரு கவனமாக மேற்கொள்ளக்கூடிய விஷயம். நீங்கள் யாருக்காச்சும் கடன் வாங்கி தரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்கணும். போதுமான வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் என்ன தேவையோ அதற்கான செலவுகளை மட்டும் செய்யுங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளாதீங்க. அதே போல் குழந்தைகள் மற்றும் குடும்ப உறவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த காலத்தில் வர வருமானத்தை வச்சு நீங்கள் எதிர்காலத்திற்காக முன்னேற்றுவதற்கு என்ன செய்யலாம், அவங்களோட முன்னேற்றத்திற்காக சேமிக்க தொடங்குறது நல்லதாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு இப்போ நிறைய விஷயத்தில் நீங்கள் அடிபட்டிருப்பீங்க. அந்த பாடத்தில் எல்லாமே நீங்கள் இப்போ செயல்முறைப்படுத்த வேண்டிய காலம். எதிர்காலத்திற்காக சேமிப்பை தொடங்குங்க. ஆனால் மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு பெரிய அளவில் முதலீடு போட்டால் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அனைத்து விஷயத்திலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவது ரொம்பவுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.